ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்கிறா? அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். அவங்களுக்கே நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், திடீர்னு பயம் வந்துடும் பாருங்க. ஆனால் இங்கே தேவன் சொல்லி வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் அப்படி செஞ்சிருக்கிறாரு. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின், அதாவது கர்த்தருடைய தாசனின், கர்த்தருடைய பிள்ளைகளின் சுதந்திரமாக இருக்கிறது. இங்கே யார் யார் அப்பாலாம் சொத்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, வீடு கட்டி வச்சுருக்காங்களா, வச்சுருக்காங்களா? அது யார் சம்பாதித்தது? உங்கள் அப்பா சம்பாதித்து வச்சது. ஆனால் உங்களுக்கு அது சுதந்திரம். நீங்கள் அதை சம்பாதிக்கலை, உங்களுக்கு அது சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ். அவங்க சம்பாதிச்சு பிரயாசப்பட்டு கட்டி வச்சுருக்காங்க, உங்கள் பேர் எழுதி வச்சுட்டாங்க. இப்போ இன்றைக்கி அது என்னவாக இருக்குது? உங்களுடைய சுதந்திரமாக இருக்கிறது. நீங்கள் அதுக்கு எதாவது பண்ணணுமா? எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அதை அனுபவிக்கணும், உரிமை பாராட்டணும். அது என்னுடைய எடுத்துக்கொள்கிறது மாத்திரம் தான் உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு பேர் தான் சுதந்திரம். இங்கே சுதந்திரம் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் பிள்ளைகளின் சுதந்திரமாக இருக்கிறது. முதல் சுதந்திரமாக இருக்கிறது. அப்புறம் சொல்கிறாரு இன்னொன்று, இது என்னால் உண்டான நீதியுமாக இருக்கிறது. நீங்கள் உண்டாக்கலை, என்னால் உண்டான நீதியுமாக இருக்கிறது. சொல்லுங்கள், அவரால் உண்டான நீதி. சத்தமா, அவரால் உண்டான நீதி. எனக்கு இப்படி பழிப்பதற்கு நான் எதையும் செய்ய வேண்டிய அவசியம், இதை நான் நம்பினா போதும். இது இப்படி பழிப்பதற்கு நான் ரொம்ப நல்லவனாக நான் வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, நல்லவன் வேற, நீதிமான் நல்லவன் வேற, நீதிமான் வேற. திருப்புங்கள், அதையும் காண்போம். யோபு 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் எத்தனும் துன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படாதவனும் தீமை செய்கிறவனுமாய் இருந்தான். அப்படியா போட்டிருக்குது? என்ன போட்டிருக்குது? யோபு எத்தனா உத்தமனா? யோபு உத்தமனும். துன்மார்க்கனா சன்மார்க்கனா? சன்மார்க்கன். தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவரா, பயப்படுறவரா? பொல்லாப்புக்கு விலகிறவரா, தீமையை செய்கிறவரா? பொல்லாப்புக்கு விலகிறவர். எல்லாம் குட் குவாலிட்டிஸ். இங்கே யாருக்கும் தேவன் அப்படி பேர் கொடுப்பாருன்னு கேட்டால் கஷ்டம் தான். எனக்கும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மதுரை பட்டணத்திலே, திருமங்கலம் ஊரிலே செல்வப்பிரியன் என்கிறவன் பாவம் செய்தவனாக இருந்தான். அப்படி வேணால் சொல்லலாமே தவிர இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. தேவனே பைபிள் ஆரம்பிக்கமாக போட்டிருக்காரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாக இருந்தான். அப்படிப்பட்ட ஆள் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட தீமைகள் வந்தது? அதான் கேள்வி. ஆட்டுக்குட்டினால் உண்டாகிற தேவன் நீதியை மேலே நம்பிக்கை வைக்காமல் தன்னுடைய சுய நீதியை இருந்தவராக வாழ்ந்து விட்டார். நல்லவனாக இருக்கிற தப்பு கிடையாது. வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா நீதிமொழியில் வாசித்து பாருங்கள், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நல்லவனுக்குன்னு போடலை. நம்ம அப்படி தான் யோசிப்போம். போட்டிருக்கு நீதிமானுக்குன்னு போட்டிருக்குது. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், நீதிமானுக்கோ நன்மை உண்டாகும். எல்லாமே நீதிமானத்தான் போட்டிருக்குது. கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்கிறார். 100கணக்கான வசனம் இருக்கிறது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. எல்லாம் நீதிமான் தான், நல்லவன் கிடையாது. அதான் பாயிண்ட்டு. நல்லவனாக இருக்க வேணாம் நான் என்ன செய்யலை, சொல்லலை. 2 வாரத்துக்கு முன்னாடி பாப்பா இப்போலாம் டெய்லி வைக்கிது. கொஞ்சம் அரிசி எடுத்துகிட்டு போய் அரிசியும் ஒரு கப்பில் தண்ணியும் ஜன்னலில் வைக்கிது. எதுக்குன்னு கேட்டால் குருவி குடிக்கிறதுக்கு. நான் யோசிச்சேன், இத்தனை நாள் நீ எங்கே இருந்த? செஞ்சது அந்த சந்தோஷம், நல்ல குணம்தான், இல்லைன்னு தப்புன்னு சொல்லவில்லை. ஆனால் இத்தனை நாள் நீ எங்கே இருந்த? நீ தண்ணி வச்சியா, அரிசி வச்சியா? இல்லை. அப்படி நாம இல்லை, கர்த்தர். இங்கே இவர் இவ்வளவு நல்லவராகவும் இருந்துட்டு கூட அந்த உள்ள நம்புறது தப்பாக போச்சு. பிலீஃப் சிஸ்டத்தை தப்பாக போச்சு பாருங்க. அதிகாலம் எழுந்திருந்து பரிசுத்தப்படுத்தி இலக்கத்தின்படி ஆட்டுக்குட்டியை அடித்து, ஆனால் பயம். அந்த ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சுன்னு வெளிச்சம் இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்பனாம இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே.
விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவருக்கு மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இங்கே இருக்க அத்தனை பேருக்கும் இயேசு நீதியாக இருக்கிறார். இங்கே அத்தனை பேரும் தேவ நீதியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய என்னைக்கு நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ உங்கள் ஆவி அது பாவி இல்லை, உங்கள் ஆவி தேவ நீதியாக இருக்கிறது. உங்கள் ஸ்பிரிட்டே தேவ நீதியாக தான் இருக்குது. ஆழமான வெளிப்பாடு. முன்னாடி பாவம் செய்த ஆவி பாவி ஆவியாக இருந்துச்சு. இப்போ அதை பிடிங்கிட்டு கர்த்தர் அதை தேவ நீதியாக மாற்றியிருக்கிறாரு. அங்கேருந்து தான் நல்ல வாழ்க்கை துளிர்க்க போகிறது. ஆகவே அதை நம்ம நம்பணும். அதான் அவன் போட்டிருக்குது, நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். சில மொழிபெயர்ப்பில் நீயாகவே நீதி குறித்த வெளிச்சத்தில் உன்னை ஸ்திரப்படுத்தி கொள். நான் நீதி சம்பாதிக்க வேண்டிய என் பொறுப்பு இல்லை, ஆனால் நான் என்ன செய்யணும், நீதியை குறித்த வெளிச்சத்தில் நீதியில் ஸ்திரப்பட வேண்டும். என்ன என் மனதுக்கு மறுபடியும் நினைப்பூட்டணும், நான் தேவ நீதியாக இருக்கிறேன். ஒரு தப்பு செய்யும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். குற்றங்களுக்கு நான் இடம் கொடுக்க போகுது இல்லை, கர்த்தர் என்னை மன்னித்திருக்கிறாரு, இதையும் மன்னிப்பார், எனக்கு கிருபை செய்வார், எனக்கு பலன் அளிப்பார். அப்போ நல்லவனாக இருக்கிறது வேணாம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் போட்டிருக்குது, ஏசாயா 64:6 போட்டிருக்குது, எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நம்முடைய நீதிகளெல்லாம் உங்களுடைய பெஸ்ட்டு தேவனுக்கு முன்பாக ரொம்ப ஒர்ஸ்ட்டு. நீங்கள் பெஸ்ட்டுன்னு நினைக்கிற காரியம் அது தேவனுக்கு முன்பாக ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஆகவே அதில் போய் மேன்மை பாட்டாதீங்க. எதில் மேன்மை பாட்டுங்கன்னா தேவ நீதியில் மேன்மை பாராட்டுங்கள். நான் தேவ நீதியாக இருக்கிறேன். பைபிள் நல்லா படிங்க, ஆனால் சொல்லுங்கள் நான் தேவ நீதியாக இருக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சுக்கு தொடர்ந்து வாங்க, தசமாக செலுத்துங்க, ஆனால் சொல்லுங்கள் நான் தேவநீதியாக இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் பைபிள் படிக்கிறனால தேவநீதி ஆகலை, நீங்கள் தசமாக கொடுக்கலாம் தேவநீதி ஆகலை, தேவநீதியை பெற்றுக்கொள்ளவில்லை. தேவநீதியை பெற்றுக்கொண்ட பிறகு அதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லவனாக இருக்கிறது வேறு, நீதிமான் என்பது வேறு. நம்முடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. ஏன் சட்டம் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? கலர் ஓகே சரி, நல்ல சட்டையாக போட்டு வந்துருக்கிறேன், ஓட்ட கிட்ட இல்லை. ஆனால் நான் நினைக்கிற கேட்டால் நம்ம பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு போய் தேவன் நிற்கிறோம். 10 அதிகாரம் படிச்சிட்டோம்ல, சுவிசேஷம் சொல்லிட்டோம்ல அப்படின்னா அது பெருமை கிடையாது. சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பெருமை நினச்சிட்டு போகிறோம், அது என்ன எப்படி இருக்குதான்? அது தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையை போல் இருக்குது, கிழிஞ்சு ஓட்டையாக தொங்குது. கர்த்தர் பார்க்குறாரு. நம்ம நினைக்கிறோம் பெஸ்ட்டாக போயிட்டோம்னு, அவர் பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு எல்லாமே ஓட்டையாக தெரியுது. என்னப்போ ஓட்டையாக தெரியுது? கிழிஞ்சு தொங்குது. போய் இயேசுவே நீதின்னு சொல்லிட்டு வா என் சமூகத்துக்குள்ளே, அப்படி வா. இப்போ அந்த அழுக்கான கந்தையாக இருக்கிறதுனால, அந்த அழுக்கான கந்தை நீதியை நம்ம நம்பும் பொழுது, அது நீதியாக இருக்கும் பொழுது, அந்த ஓட்டக்குள்ளே யார் வர்றா? பிசாசு வர்றான். அப்படி தான் அவர் நம்பினார். உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பொல்லாப்பு விலகிறவர் தான். ஆனால் சுயநீதியை நம்பினார். யார் வந்துட்டா உள்ள? பிசாசு வந்துட்டான். தேவன் நீதியை நம்பியிருந்தா பிசாசு நுழைய முடியாது. சொல்லுங்கள் நான் தேவ நீதியாக இருக்கிறேன். இயேசுவை பிசாசை தொட முடியுமா? தொட முடியாது. ஏன்னா அவர் தேவ நீதியாக இருக்கிறாரு. பக்கா ரைட்டு, பர்ஃபெக்ட். அவர் அவருக்குள் நீங்கள் பூர்ணமாக இருக்கிறீர்கள். அப்போ நான் நம்பும் பொழுது இயேசுவே என் நீதி, நான் தேவ நீதியாக இருக்க நான் நம்பும் பொழுது அது எனக்கு கேடகமாக இருக்கிறது. நான் தேவ நீதியாக இருக்க நம்பும் பொழுது அது எனக்கு கேடகமாக இருக்கிறது, என்னை பாதுகாக்கிறதா இருக்கிறது. அப்படி ஒரு நல்ல வழியை தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்து விட்டார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புவோம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் எடுத்துட்டீங்களா? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. எத்தனை பேருக்கு அது கோபமாக இருக்குது? எனக்கெல்லாம் மொதல் சுவிசேஷம் சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், நீ பாவினார். எதுனாலங்கன்னு கேட்டேன். ஆதாம் செஞ்ச பாவம். யார் அவன் ஆதாம்? அவன் எனக்கு தெரியவே தெரியாது. ஆதாம் கீழ்ப்படியாமல் நான் பாவி ஏற்றனா? எவ்வளோ கோவம் வரும் நமக்கு. இந்த படுபாவி பண்ணதில்லை. வாசிங்க, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே அநேகர் பாவியில் ஆக்கப்பட்டது போல. இங்கே இருக்க அத்தனை பேர் எப்படி பாவியானீங்க? அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே என்னவாயிட்டேன்? பாவியாக்கப்பட்டது போல. அதனால தான் பாருங்கள், அந்த ஒரு குடும்பம்னா அந்த கணவன் ரொம்ப முக்கியம், அந்த ஊழியம்னா அந்த ஊழியக்காரர் ரொம்ப முக்கியம், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு மனுஷனுடைய தெரிந்து கொள்ளுதல் சந்ததியை பாதித்து விட்டது. நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். பக்கம் சொல்லுங்க, நீங்களும் உங்கள் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு ஆள் எடுக்கிற தீர்மானம், தேவரகமான தீர்மானம், அது நம்முடைய சந்ததியை பாதிக்கிறதா இருக்கிறது. இங்கே நாம் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும், அதுவும் குறிப்பாக நாம் தேவரகமான தீர்மானத்தை எடுத்துக்கொண்டே போவோமானால் அதுக்கு பலாபலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நம்ம சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா டக்குன்னு நினைத்து எடுத்துக்கூடாது. அதனால் தீர்மானம் எடுக்கும்போது ரொம்ப கர்த்தரை கேட்டு
வேதத்துக்கு ஒத்து ஆவியான சத்தத்தை கேட்டு என்ன செய்யுங்க, தீர்மானம் எடுங்கள். சரி, பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல வாசிப்போம், ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள், ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமேன். எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க? கஷ்டம், சம்பாதிக்கவே முடியாது. கர்த்தர் நீதிமான் இலவசமாக சொல்லிட்டாரு. எப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, உன்னுடைய கீழ்ப்படிதல் அல்ல, இயேசுனுடைய கீழ்ப்படிதல். அதனால கிறிஸ்தவ ஜீவிதத்தில் கீழ்ப்படிதல் இல்லை நான் சொல்லவல்ல. இப்போ நான் தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு ஒரு வழி அவர் என்ன உண்டாக்கி கொடுத்து விட்டார். ஆதாம் கீழ்ப்படியாமைனால பாவி ஆயிட்டேன். இயேசுவோட கீழ்ப்படிதலால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஆதாமுடைய கீழ்ப்படினால பாவம் வந்து இந்த பாவத்தின் சம்பளத்தை நான் அனுபவித்தேன். இப்போ இயேசுடைய கீழ்ப்படினால நான் நீதிமானாக்கப்பட்டு நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் நான் பெற்று அனுபவிக்க தகுதி பெற்றிருக்கிறேன். சொல்லுங்கள், அவருடைய கீழ்ப்படிதலினாலே. ஒரு உதாரணத்தை காட்டுறேன். இப்படி தான் ஆசீர்வாதம் பழிக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், குற்றவுணர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க. இனிமேல் அப்படியே நம்புங்க. என்னன்னா, அப்பா உம்முடைய கீழ்ப்படிதலினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம் என் மேல் வந்து பழிக்கிறதா இருக்கிறது. வாசிப்போம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை, அதாவது பேதுரு கொர்நேலிய வீட்டில் சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். வாசிப்போம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில், அப்படின்னா பிரசங்கம் இன்னும் முடியலை. பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளையும் பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். சொல்லுங்க, பிரமித்தார்கள். மறண்டாங்க. யாருன்னா ஊழியக்காரங்க, இவங்க தான் ஆசீர்வாதத்துக்கு வழியாக இருக்கணும். அவங்களே என்ன அது இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு, நம்மகிட்ட கேட்காம ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம இப்படிலாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். என்ன நம்பணும்? ஆவியின் வரம் யாருக்கு மாத்திரம்தான்? யூதர்களுக்கு மாத்திரம் நம்பிக்கிட்டு இருந்தோம். இந்த இப்படி பிரஜாதி ஒன்று வந்து கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளோ தைரியம் இருக்கு! பிரமித்தார். இப்போ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, ஆவியின் அபிஷேகத்தை பெறுறதுக்கு நான் பல வருஷங்கள் காத்திருக்க வேண்டும், காத்திருந்து நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஏராளமானவர்கள். அது உண்மை. ஃபோன் பண்ணி அன்றைக்கெலாம் ஒருத்தவங்களாம் அப்போ சொல்கிறாங்க, எனக்கு இந்த ஆவின் அபிஷேகம் தான் கிடைக்க மாட்டேது பாஸ்டர், ஜெபிச்சுக்கோங்க. ஏனத்தை ஜெபிக்கிறது? நம்பிக்கை தப்பாக இருக்குது. இங்கே வந்து இப்போ தான் புறஜாதியாக உட்காந்து முதையாக சுவிசேஷத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசனத்தை கேட்டு முடித்து இன்னும் கூட ஆமேன்னு கூட போடலை. அதுக்கு என்ன வந்துருச்சு? ஆவியானவர் பொருந்தலப்பட்டிருக்கார். நான் சொல்கிறேன், ஆவியானவரையே கொடுத்துருப்பாருன்னா ஆசீர்வாதத்தை கொடுப்பது எவ்வளோ அதிக நிச்சயம். ஏப்பா, தன்னையே பொழிந்தரில் பண்ண கர்த்தர் ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்காதிருப்பது எப்படி? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றை அல்லாதிருப்பது எப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? ஆவியானவர் அங்கே போட்டிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்கப்பட்ட கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் விசுவாசத்தால் பெரும்படியாக எப்படி ஆயிற்று? ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எதுன்னு கேட்டால் பரிசுத்தாவின் அபிஷேகம். அது எப்படி வந்துச்சு? இவங்க ஒன்றுமே பண்ணலையே, ஒன்றும் உபவாசம் போடலையே, கர்த்தர் கெஞ்சலையே, வசனத்தை கேட்டு அந்த மாதிரி நம்பினாங்க. பேதுரு பிரசங்கத்தை அப்படியே நம்பினார்கள். வானத்தை திறந்து தேவன் ஆவியான பொழிந்தருளி விட்டார். இதே மாதிரி தேவன் வானத்தை உங்களுக்கு திறப்பான்ற எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்த்தர் வானத்தை திறந்து வாய்ப்பை கொடுப்பார், வானத்தை திறந்து வேலையை கொடுப்பார். அவை நம்புங்கள். உங்கள் நீதி இல்லை, அவரால் உண்டான நீதி. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தேவ நீதியாக இருக்கிறீர்கள். நீங்கள் இயேசுனுடைய கீழ்ப்படுதலினாலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லுங்கள், நான் இயேசுனுடைய கீழ்ப்படுதலினாலே நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். நீதிமானுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும்.